வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாடு மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட வாரிசு உடன்படிக்கை ஒன்றை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் வெளியேற்றம் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழல் போன்ற வெளிப்புற அழுத்தங்கள் அதிகரித்தால் நாடு மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டில் பொருளாதார சிக்கல்கள் இல்லை எனவும் போதிய வெளிநாட்டு கையிருப்பு உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க காட்டிக்கொள்ள முயன்ற போதிலும் பல்வேறு பொருளாதார குறிகாட்டிகள் நாட்டின் தற்போதைய அபாயங்களையே வெளிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச தரத்தின்படி ஒரு நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு குறைந்தது 3 மாத கால இறக்குமதிக்கு செலவுகளை ஈடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற போதிலும் இலங்கை இன்னும் அந்த இலக்கை எட்டவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மாதாந்த இறக்குமதி செலவு சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படும் பின்னணியில் தற்போதைய கையிருப்பு அதற்கு போதுமானதாக இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு பணப்பாய்வு 8 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ள போதிலும் மத்திய கிழக்கு மோதல்கள் தீவிரம் அடைந்தால் அங்குள்ள இலங்கை தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புகளை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் இது குறித்து அரசாங்கம் வெளிப்படையாக பேச மறுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். சைபர் பாதுகாப்பு ஒழுங்குமுறை அதிகார சபை என்ற புதிய உத்தியோகபூர்வ அமைப்பு நிறுவப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் வருடாந்த சைபர் பாதுகாப்பு இணக்கப்பாட்டு உத்தியை நடைமுறைப்படுத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய சைபர் பாதுகாப்பு சட்டங்கள் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சின் செயலாளர் பர்ணஸ்ரீ தனவால, இதுவரை சைபர் பாதுகாப்பு செயல்பாடுகள் பெரும்பாலும் இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவினால் அதாவது ஸ்லீக் கேட் அமைப்பினால் கையாளப்பட்டு வந்த போதிலும் புதிய சட்டங்களின் கீழ் சைபர் பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் அதிகார சபை என்ற புதிய உத்தியோகபூர்வ அமைப்பு நிறுவப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் ஆகிய இருதரப்பு நிறுவனங்களையும் கண்காணிக்கும் ஒழுங்குமுறை அதிகாரங்கள் இப்புதிய அதிகார சபைக்கு வழங்கப்படும் என்பதுடன் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான முற்காப்பு நடவடிக்கைகள் மற்றும் குற்றங்கள் நடந்த பின்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன இதன் மூலம் மேற்கொண்டு செல்லப்படும் எனவும் 2019ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ஆரம்ப வரைவை அடிப்படையாக கொண்டு இப்புதிய சட்டம் உருவாக்கப்பட்டு வருகின்ற போதிலும் அண்மை காலமாக சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் சார்ந்த குற்றங்கள் அசுரவேகத்தில் அதிகரித்துள்ளதால் பல புதிய துறைகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. சர்வதேச அரங்கில் இடம்பெறும் சைபர் போர்க்குற்றங்கள் தொடர்பான விதிமுறைகளும் இதன் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட உள்ளதுடன் இந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறும் நிறுவனங்களுக்கு அபராதம் மற்றும் கட்டாய ஆலோசனைகள் வழங்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டின் 24ஆம் இலக்க கணினி குற்றச்சாட்டுகள் சட்டத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் இப்புதிய சட்டம் மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்னவும் நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார். தங்க நகைகள் மற்றும் மோட்டார் வாகனங்களுக்காக பெற்றுக்கொள்ளப்படும் கடன்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தங்க நகைகள் மற்றும் மோட்டார் வாகனங்களுக்காக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற கடன்களுக்கான விதிமுறைகளை கடுமையாக்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் கடன் வழங்கும் செயல்முறைகளை மேலும் ஒழுங்குபடுத்தவும் நாட்டின் நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் இந்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று அதாவது 2026ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன. அண்மை காலமாக தங்க நகை கடன்கள் மற்றும் வாகன கொள்வதற்கான நிதியுதவிகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ள நிலையில் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார பதற்றங்கள் காரணமாக தங்கம் உள்ளிட்ட சொத்துக்களின் விலைகளில் பெரும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.
வாகன இறக்குமதி மீதான தற்காலிக கூடுதல் கட்டணம் மற்றும் நாணய மாற்று வீதத்தின் மாறுபாடுகள் காரணமாக வாகனங்களின் விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்பதால் பிணையாக வைக்கப்படும் சொத்துக்களின் மதிப்பில் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய தங்க நகை பிணை கட்டணங்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு விகிதம் 70% குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது அடகு வைக்கப்படும் தங்கத்தின் மதிப்பில் 70% மட்டுமே இனிமேல் கடனாக பெற முடியும் என்பதுடன் இந்த விதிமுறை புதிய கடன்களுக்கும் இன்று முதல் புதுப்பிக்கப்படும் எனவும் பழைய கடன்களுக்கும் பொருந்தும். அதேவேளை மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படுகின்ற வாகனங்களுக்கான தற்போதைய வரம்புகளும் 10% குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி மேலும் அறிவித்துள்ளது. ஹவுபே முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களுக்குள் அதன் மூலமாக 3.86 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கட்டண பரிமாற்றம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண தளமான கவுபே முறைமை அறிமுகப்படுத்தப்பட்ட சில மாதங்களுக்குள் அதன் மூலமாக 3.86 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கட்டண பரிமாற்றங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை ஒன்றுக்கு அமைச்சு வழங்கிய உத்தியோகபூர்வ பதிலின்படி கடந்த மே மாதம் 21 வரையிலான காலப்பகுதியில் 2,64,415 கட்டண பரிமாற்றங்கள் இத்தளத்தின் மூலம் பதிவாகி இருக்கின்றன. அரசாங்கத்தின் வருமான சேகரிப்பு ஒரு டிஜிட்டல் கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரும் இந்த நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த கவுபே தளத்துடன் தற்பொழுது 22 அரசு நிறுவனங்கள் இணைந்துள்ளன. அத்துடன் உள்நாட்டு நிதித்துறையைச் சேர்ந்த 14 வங்கிகளும் 6 நிதி தொழில்நுட்ப அதாவது பின்டெக் செயலிகளும் இச்சேவையுடன் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதைக்கு 19,727 தனிநபர்கள் மட்டுமே இந்த அமைப்பை பயனர்களாக பயன்படுத்தி வருகின்றமை போதிலும் வரும் காலங்களில் பொதுமக்களின் பங்களிப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்க கொடுப்பனவுகளை மிகவும் திறம்பட செலுத்துவதை நோக்கமாக கொண்டே இந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் கணிசமான அளவு செலவு சேமிப்பும் அரசு சேவைகளில் வெளிப்படைத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் தொகை ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதன் காரணமாக அரசாங்கத்தின் வெளிநாட்டு கடன் தொகை ஒருபோதும் அதிகரிக்கப்பட மாட்டாது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார். ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி வெளிநாட்டு கடன் அதிகரிப்புக்கு காரணம் அதில் எனவும் வெளிநாட்டு கடன் $1 கூட அதிகரிக்காது எனவும் மத்திய வங்கி ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கடனை ரூபாயில் அல்லாமல் $ல் அளவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகில் எந்த நாடும் தனது வெளிநாட்டு கடனை தனது சொந்த நாணயத்திலே அளவிடுவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசின் வருமானத்தின் பெரும் பகுதி பெறுமதிசேர் வரி மற்றும் இறக்குமதி வரிகளிலிருந்து வருகின்றது. ரூபாயின் மதிப்பு குறையும் போது $கள் தொடர்பான வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் மூலம் அரசின் ரூபாய் வருமானம் அதிகரிக்கிறது. உலகில் எங்கும் ஒரு நாடு தனது வெளிநாட்டு கடனை தனது சொந்த நாணயத்தில் அளவிடுவதில்லை. அரசாங்கம் கடன் ரூபாயில் அல்லது $களில் அளவிடப்பட வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியா ஹட்டன் டிக்கோயா இரட்டை கொலை குற்றவாளி ஜூன் 2 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் டிக்கோயா நகரில் 82 வயது மதிக்கத்தக்க கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு 18 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நேற்று ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றம் ஆயர்படுத்திய நிலையில் நீதவான் பீட்டர் போல் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர் எதிர்வரும் 14-15
சந்தேக நபரை எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரை நேற்று ஹெட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தியதில் நீதவான் பீட்டர் போல் முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டதன் பின்னர் இவ்வாறு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் பதுளை மாவட்டம் ஹாலியல தெமோதரி பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய செல்லையா மனோஜ் என்னும் ஒரு குழந்தையின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பி, கூரிய ஆயுதம் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து தங்க நகைகளும் ஹட்டன் போலீசாரால் மீட்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிய வருகிறது. குறித்த நபர் கடந்த 21ஆம் தேதி இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி சென்று பொகவந்தலாவ பெட்ரோசா தோட்டத்தில் தலைமறைவாகிய நிலையில் 23ஆம் தேதி பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைவாக ஹட்டன் பொகவந்தலாவ போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி நகரில் 5 மாடி கட்டிடம் ஒன்றின் நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் 3 காயமடைந்துள்ளனர். கண்டி நகரில் 5 மாடி கட்டிடம் ஒன்று நிர்மாணப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கட்டடத்தின் வெளிப்புற பகுதி இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: கண்டி நகரின் கொட்டுகொடல வீதிக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள தனியார் 5 மாடி கட்டடத்தின் கூடுதல் பகுதி ஒன்றில் நிர்மாணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்த போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த நிர்மாண பகுதி திடீரென இடிந்து விழுந்தமையினால் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 3 கட்டிட தொழிலாளர்கள் இரும்பு கம்பிகள், கான்கிரீட், சீமெந்து இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயம் அடைந்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்த தொழிலாளர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு சுவசரிய அவசர ஆம்புலன்ஸ்கள் மூலம் கண்டி வைத்தியசாலைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர். நிர்மாணப் பணி நடைபெற்ற கட்டிடத்தின் வெளிப்புற அமைப்புகள் மிகவும் பாதுகாப்பற்றதாக இருந்ததாக சம்பவ இடத்துக்கு வந்திருந்த கண்டி போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் ஒருங்கிணைந்த நாணய அச்சிடல் 2.1 டிரில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் ஒருங்கிணைந்த நாணய அச்சிடல் 2.1 டிரில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 17 மாத கால பகுதியில் மட்டும் புழக்கத்தில் இருந்த நாணயத்தின் அளவு 3,03,956 மில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை மனித உரிமைகளுக்கான நிலையம் என்ற கடித தலைப்பின் கீழ் விடுத்துள்ள ஊடக அறிக்கை ஒன்றில் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் என்று இத்தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட வாராந்த பொருளாதார குறிகாட்டிகளின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து பணப்புழக்கம் அதிகரித்துள்ள விதம் குறித்து அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி 2025 ஜனவரி நிலவரப்படி ஒருங்கிணைந்த பரந்த பணப்புழக்கம் 14,439.1 பில்லியன் ரூபாவாக காணப்பட்டதுடன் அது 2026 மார்ச் மாதம் ஆகும் போது 16,585.7 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இதற்கமைய கடந்த 15 மாதங்களில் மட்டும் பணப்புழக்கம் ஆனது 2,146.1 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று மாலை 5 மணிக்கு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, தெரணியக்கல, ருவன்வெல்ல, ஜட்டியாந்தோட்ட, ரத்னபுரி மாவட்டத்தினுடைய குருவிட்ட, ரத்தினபுரி, அபியகம மற்றும் எஹலியகொட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்க, பாதுக்க, கம்பஹா மாவட்டத்தின் அதனகல, களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்த நுவர, மத்துக்கம, இங்குரிய, புலத்சிங்கள, அகலவத்தே, ஹொரண, கேகாலை மாவட்டத்தின் புலத்கோகிப்பிட்டிய, நுவரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டத்தின் கிரியல்ல, பெல்மதுல்ல, நிவித்திக்கல்ல, எலபாத மற்றும்
கெலவானி ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 24 மணி நேரத்தில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கசந்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கசந்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட காங்கசந்துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2-2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அகாடமி பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள சுமார் 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள சுமார் 6 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு கட்டாயமாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் இராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அவிட்சாய் அத்ராஜி உத்தரவிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் அரபு மொழியில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் அஸ்ராயி பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறும் அந்த கிராமங்கள் மற்றும் நகரங்களிலிருந்து திறந்த வழிகளை நோக்கி குறைந்தது 1000 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் விலகி இருக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று பிறப்பிக்கப்பட்ட இதுபோன்ற 2வது கட்டாய வெளியேற்ற உத்தரவு இதுவாகும். இதற்கு சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்னர் அந்நாட்டின் தெற்கே உள்ள 10 கிராமங்களில் வசிக்கும் மக்களை அவர்களின் வீடுகளில் இருந்து வெளியேறுமாறு அவர் உத்தரவிட்டிருந்தார். இஸ்ரேலின் இந்த முதலாவது வெளியேற்ற உத்தரவுக்கு முன்னரும் பின்னரும் லெபனானின் சில பகுதிகளில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் சூப்பர் 4 சுற்றுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் தகுதி பெற்றுள்ளது. வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க பாலர் பாடசாலையில் விளையாட்டு விழா இடம்பெற்றது. வவுனியா சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க பாலர் பாடசாலையின் 31வது வருடாந்த விளையாட்டு விழா நேற்று சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க பாலர் பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது. இதன்போது பாலர் பாடசாலை மாணவர்களின் பல்வேறு போட்டிகள் இடம்பெற்றதுடன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் பானா சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் தானா மங்களேஸ்வரன், வவுனியா பிரதேச கலாசார உத்தியோகர் அபிராமி கவிராஜ், சிவசரி மூனா கிருஷ்ணானந்த குருக்கள், வவுனியா தெற்கு கல்வி நிலையத்தின் முன்பள்ளி கோட்ட இணைப்பாளர் சசிகலா வசந்தன், ஆட்சிமன்ற உறுப்பினர்கள், அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.
வணக்கம்.